பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய கனிகளிலே 4வதாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமையாகும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, பொறுமை கடலினும் பெரியது என்று சொல்லி நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பொறுமையானது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு வல்லவரும் உத்தமரும் மகா பெரியவராயிருக்கிறார். ஒரு சில ஜெபங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுக்கிறார். ஒரு சில ஜெபங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. ஒரு சில ஜெபங்களுக்கு கர்த்தர் தம்முடைய நேரத்திலும் தம்முடைய வழிகளிலும் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இயேசு பொறுமைக்கு ஒரு நல்ல உதாரணமாய் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர் எல்லா பாடுகளையும் சகித்தவராய் பொறுமையை இயேசு நமக்கு கற்றுப்போயிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்திற்கு பலன் வராததுக்கு காரணம் ஒருவேளை தேவன் தம்முடைய நேரத்திலே அதற்காய் அவரை செய்யலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் யாக்கோப்பு 1:3 நாம் வாசிக்கிறோம். காலதாமதம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பது கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லுகிறதை விட தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது உங்களுக்கு ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். தேவனுடைய காலத்தில் அது உங்களுக்கு உண்மையாகவே அது கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், நீங்கள் காத்திருந்து பொறுமையை இழந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் வருகிறதை போல இருந்தாலும் நம்பிக்கை விட்டுவிடாதிருங்கள். தைரியமாக இருங்கள், விசுவாசத்துடனே இருங்கள். உடைய பொறுமை மிகுந்த பலனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தட் த லாங் வெயிட்டிங் வில் பிரிங் எ கிரேட் ரிவார்ட் டு யூ. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த பொறுமையை இழந்து போகக்கூடாது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். விவசாயி எப்படி இந்த மழை வரும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறதை போல இன்றைக்கு நாமும் கூட கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்தில் நன்மை செய்வார், என்னுடைய நன்மையின் நாள் விடுதலையின் நாள் வருகிறது என்று சொல்லி அந்த பொறுமையோடு நம்பிக்கை இழக்காமல் நாம் காத்திருப்போம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே என்று சொல்லி யாக்கோப்பு 5:8 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையை கொடுப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளாய் தம்முடைய மந்தையிலே தம்முடைய நிழலிலே நம்மை மறைத்து நடத்துவாராக. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே பலப்படுத்துவாராக. God bless you. Amen.